ஹாய் குட்டீஸ், அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன். பேதுரு நம்மளுக்கு தெரியும் தானே, இயேசுவோட அன்பான சீஷர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போஸ்தலர் காலத்தில் அவர் அநேக குழுக்களை உருவாக்கி, பெண்கள் ஒரு குழுக்கள், ஜப கூடுகை அங்கங்கே கூடி கூடி என்ன பண்ணார், ஜெபிக்க பிரயாசப்பட்டார். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா என்ன பண்ணாங்க, சமைச்சி சாப்பிட்றது, பொதுவாக பொருட்கள் எல்லாம் ஒன்றா வைக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர்களுக்குள்ளே 2 பெண்களுக்கு அவங்கள நல்லா நீங்கள் பார்க்குறீங்க, எங்களுக்கு நீங்கள் செய்கிறதில்ல. ஒரு வீட்டில் ஒரு 2 குழந்தை இருந்தால் ஒரு பிள்ளைக்கு அதிகமாக செய்கிறாங்க, ஒரு பிள்ளை என்னை பார்க்கல, ஒரு பிள்ளைக்கு நல்லா பார்க்குறாங்க, என்னை பார்க்கல அப்படின்னு சண்டை வரும் தானே, அது உங்களுக்கு தெரியும் தானே. அது மாதிரி இந்த குழுக்களில் ஒருத்தரை நல்லா பார்க்குறாங்க, ஒருத்தரை நல்லா பார்க்கலன்னு சொல்லிட்டு பலவித பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சுது பிள்ளைங்களா. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல அவர்களுக்குன்னு ஒரு தலைவரை ஏற்படுத்தினார். அது ஆலோசனை சங்கம் அப்படிலாம் இல்லாமல் பேதுருவால் ஒருத்தரை, ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்தார். அவர் பேர் தான் ஸ்தேவான். ஸ்தேவான் நல்ல மனுஷர், எல்லாராலும் புகழப்படக்கூடிய, ஆண்டவருக்கு பிடித்த மகன் யாருன்னா அது ஸ்தேவான் தான். அவர் பார்த்திங்கன்னா எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். அவரை அந்த பெண்கள் குழுக்களுக்கு, சில குழுக்களுக்கு தலைவராக ஏற்படுத்தினாங்க. பாரு பிள்ளைங்களா, அவர் நல்ல நேர்மையாக ஆண்டவருடைய வார்த்தை, வேத வசனங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணார், சொல்ல ஆரம்பித்தார். எல்லாரையும் சமாதானத்தோடு வழி நடத்தினார். இதனால் ஆண்டவருடைய நாமம் இன்னும் அதிகமாய் பரவ ஆரம்பிச்சுது. பாருங்கள், இப்போது மறுபடியும் யாரும் நல்லவங்களாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது இல்லையா? ஒருத்தர் புகழ்படுறது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மித பொறாமையின் ஆவி ஏற்பட்டது. பாரு பிள்ளைங்களா, மனுஷனுக்கு எது ஏற்பட்டாலும் ஏற்படலாமே தவிர பொறாமை குணம் இருக்கவே கூடாது. கடவுளுக்கு பிடிக்காத ஒரு குணம் எதுன்னா பொறாமையும் கூட. உடனே ஸ்தேவான் மேலே எல்லாரும் போய், அதாவது சங்கம் இருக்கும், அதாவது அந்த சங்க தலைவர்கள்கிட்ட போய், இந்த சதிசேயர் பரிசேயர்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சங்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட், இந்த ஸ்தேவான் ஆண்டவரை பற்றி அதிகமாக சொல்லி அவன் தன்னை உயர்த்திக்கிறான் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு பிள்ளைங்களா, எல்லா சங்கமும் ஒன்று கூடி ஸ்தேவானை நிறுத்துகிறாங்க. ஸ்தேவான் தன்னுடைய ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிற ஸ்தேவானுக்கு ஏற்படுகிற பாடுகளை பாருங்களேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? என் நிமித்தமாய் நிந்திக்கப்படுகிற நீங்கள், என் நிமித்தமாய் பலவித பொய்யான மொழிகளையும் பலவிதமான துன்பங்களையும் அனுபவிக்கிற நீங்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பிள்ளைங்களா. அங்கே ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஸ்தேவான் மேலே வைக்கிறாங்க. பாருங்கள், ஸ்தேவான் தேவதூஷணம் பண்ணார். ஸ்தேவான் மக்களுக்கு எதிராக, அரசாங்கத்திற்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டுகளை அவர் மேலே சொல்லி அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? இரத்த சாட்சியாய் மரிக்க, கல் எறிந்து கொல்லப்படணும் அப்படின்னாங்க. பாருங்கள், அவரை நடு வீதியில் நிற்க வச்சு பெரிய பெரிய கல் எடுத்து அவரை அடித்தே கொண்டாங்க பிள்ளைங்களா. அப்போ கூட அவர் என்ன தெரியுமா பண்ணார்? ரத்தம் தலையில், எவ்வளோ கொடுமையான காரியம் தெரியுமா? ரத்தம் வடியுது. உயிர் போகிற நேரத்தில் கூட, ஆண்டவரே என்னை கல்லெறிகிற மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டார். பார் பிள்ளைங்களா, உயிரை விடுற சமயத்தில் ஆண்டவரே நேராக இறங்கி வரார். யாரை பார்க்க? ஸ்தேவானை பார்க்க. அவருடைய முகம் மிகவும் பிரகாசமாய் ஆண்டவரே நேராக ஸ்தேவானை மேலே கூப்பிட்டு போகிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இப்படிப்பட்ட இரத்த சாட்சியாய் மரித்த அநேக பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? பாய் குட்டீஸ்.